வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு மார்னிங் வீடியோவில் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சில லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் மிக மிக முக்கியமாக சொன்ன ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்க இடத்துல, அதாவது 23,250 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நோட் பண்ணி அவங்களுடைய ப்ரைஸ் ஒரு 324 ரூபா. ஸோ அப்போ மார்க்கெட் எந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் ஆகுறாங்களோ அவங்களுடைய ப்ரைஸும் இதே புட் ஆப்ஷன் ப்ரைஸ் 324 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆகியிருந்தால் மட்டும் மார்க்கெட் அகைன் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் இதில் பார்த்துருக்கலாம், மார்க்கெட் ஓப்பன் ஆனது எந்த இடத்துல நம்மளுக்கு 23,935. அப்போ நம்மளுக்கு 23,950 அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. அப்போ 23,950 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன ப்ரைஸு? 310 ரூபா. நம்ம சொன்னது என்ன லெவல்? 324. 310. அப்போ என்னன்னா, அந்த க்ளோசிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள புட் ஆப்ஷன் இந்த ப்ரைஸ் இருக்காங்க, 324 ரூபா இருக்காங்கன்னா, அகெயின் ஓப்பன் ஆகுற இடத்துல உள்ள அந்த புட் ஆப்ஷனும் அதே ப்ரைஸ் 324 ரூபாய்க்கு மேலே நின்னால் அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ரெண்டாவது, அந்த ப்ரைஸை செல் பண்ணவங்க, புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்க பேனிக் ஆகக்கூடிய இடமா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் நீங்கள் கரெக்டாக குறிப்பிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா, நேற்றுக்கு நம்மளுக்கு 24,300 புட் ஆப்ஷன் வரைக்கும் இருந்தாங்க, சரிங்களா? அப்போ அதாவது 24,400 புட் ஆப்ஷன் இருந்தாங்க, 24,300 புட் ஆப்ஷனும் இருந்தாங்க, சரிங்களா? அப்போ இந்த 24,300 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் 300 ரூபா. இப்போ அவங்கள மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24,000. ஓகேவா? அப்போ நியர்பை மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே தான் நின்றுருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு ப்ரைஸ்க்கு நியர்பை தான் நம்மளுக்கு மார்க்கெட்டுடைய லோ. ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இன்னைக்கு மார்க்கெட்டில் இதுதான். எல்லா புட் ஆப்ஷனுமே அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸுக்கு மேலே லோ வச்சுருக்காங்க. இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். அடுத்து இப்போ இதில் 24,000ன்றது நம்மளுக்கு அமைஞ்சாச்சு. அப்போ இந்த புட் ஆப்ஷனுக்கும் கீழே நம்ம ஒய்ட்ரா எடுத்துக்கக்கூடிய 24,000 அந்த ப்ரைஸுக்கு உட்பட்டு மிட் பாயிண்ட் வந்து 150. ஸோ அங்கே நம்மளுக்கு என்ன இருந்திருக்காங்க? எஸ்டர்டே லோ இருந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் சினாரியோ எப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா, ஓப்பன் டு எஸ்டர்டே லோ, அவ்வளோதான், சரிங்களா? மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்காங்க, எஸ்டர்டே லோ ஆல்ரெடி இருக்குன்னா அந்த ஓப்பன் டு எஸ்டர்டே லோ தான் மார்க்கெட் அமைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம என்னென்னலாம் ப்ரைஸஸ் வந்து கால்குலேட் பண்ணி என்னென்ன டேபிள்லாம் பார்த்து, டேபிளில் என்ன பார்க்கணும், அடுத்து முந்தைய நாள் நம்ம எடுத்து வச்சிருக்க டேட்டா என்ன, அப்போ இதுக்குள்ளே ஒரு பர்சன்டேஜ் வைஸ் பிரித்து நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் எப்படி வச்சு, ஆல்ரெடி இந்த மூமெண்ட் காலையிலே நடந்துட்டாங்க. ஒரு ஓப்பனுக்கு மேலே அப்படின்ற மூமெண்ட் வந்து நடந்துருச்சு, சரிங்களா? சடனாக நடந்துருச்சு. நம்மளுக்கு ஓப்பன் இந்த இடத்துல வச்சுருக்காங்க, எஸ்டர்டே லோங்கன்னா சடனாக நடந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்த ரிவர்சல் அப்படின்னு இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ இதுக்கு இடையில எப்படி நம்ம பிரித்து ஸ்டாப் லாஸ் அண்ட் என்ட்ரி டார்கெட் வைக்கலாம் அப்படின்றத அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஓப்பன் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஓப்பன் ரேஞ்ச் வித்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வெபினாரை வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னுமே நீங்கள் வெபினாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. 7904877610 இந்த கான்செப்டை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், சரிங்களா? இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் கான்செப்டை அட்லீஸ்ட் ஒரு பேசிக்ஸாவது நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஃபுல்லராக நான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டர் ஆகும். நான் இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா நான் ஃபுல் கோர்ஸ் இல்லை ஃபுல்லாக நான் கற்றுக்கிறதுக்கு தயாராகிறேன். நானே இண்டிவிஜுவலாக கூட கற்றுக்க தயாராகிறேன். பட் எனக்கு ஒரு பேசிக்ஸ், அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா ஓப்பன் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நம்ம ரெண்டாவதாக வந்து இந்த பொதுவாக அந்த ஓப்பன் மார்க்கெட்டுக்கு நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனோடனே மேலேயோ இல்லை கீழேயோ போவாங்க, அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம
எப்படிலாம் நம்ம வந்து மார்க்கெட்டை வியூ பண்ணலாம், அதுக்குள்ள எப்படிலாம் பெர்சன்டேஜா பிரிச்சு வைக்கலாம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் பையர் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து ஆப்ஷன் பையரா தான் வர்றீங்க. அப்ப ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அதிகபட்ச டைம் நீங்க மார்க்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அதான். நீங்க ஒரு பிகினரா வர்றீங்கன்ற பட்சத்துல டேட்டாஸ் எடுக்கலாம், அனலைஸ் பண்ணலாம். பட் ரொம்ப நேரம் மார்க்கெட்ல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, டிசிப்ளினா இருந்தா ஓகே. ஓவர் ட்ரேட் பண்ணாம டிசிப்ளினா இருந்துட்டீங்கன்னா ஓகே. இல்லைன்ற பட்சத்துல நீங்க அதிகபட்ச டைம் வந்து அதில ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. 2வது அந்த ஓப்பன் மார்க்கெட்ல உங்களுடைய ட்ரேட வந்து கம்ப்ளீட் பண்ணிரணும். அதுக்கடுத்து அகைன் ஃபர்தரா நீங்க என்ட்ரி ஆகக்கூடாது. அந்த ஓப்பன் மார்க்கெட்ல ஒரு லாஸோ, ஒரு ப்ராஃபிட்டோ புக் பண்ணிட்டு நீங்க வெளிய வந்துரணும். இது பொதுவான ஒரு கருத்து தான். ஸோ அப்படி நீங்க வெளிய வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க சேஃப். அப்ப அந்த ஓப்பன்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே, உங்களுக்கு ஓரளவு மார்க்கெட்ட பத்தின புரிதல் வந்துரும். ஸோ அதுக்கடுத்து நீங்க ஃபர்தரா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு. மேல போயிட்டு கீழ வரதாகட்டும், இல்ல கீழ ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகைன் போறதாகட்டும். இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷன் பிரீமியம் கால்குலேஷன்ஸ் அண்ட் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கால்குலேஷன் இந்த மாதிரி நெறைய டாபிக் பேஸ்ல நம்ம மந்த்லி எடுக்கிறோம். அதெல்லாம் வேற விஷயம். அப்ப இந்த ஓப்பன் மார்க்கெட்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கும். எந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்றாங்க. ஸோ இந்த சினாரியோலாம் இருந்தா எப்படி நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன்ல ரியாக்ட் பண்றாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அப்ப இன்னைக்கு க்ளோசிங்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம மண்டேவோட லெவல்ஸ் அத எடுக்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறோம். ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலியமா. சரி நீங்க வந்து ஒரு ஆப்ஷன் பையரா இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லரா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்றவங்க முக்கியமா அந்த வீடியோவ பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு வந்து அதிகபட்ச லாஸ் வரக்கூடிய இடம். ஒரு ஆப்ஷன் பையருக்கு எந்தெந்த இடத்துலலாம் லாஸ் வருமோ, அந்தந்த இடத்துலலாம் அந்த ஸ்ட்ராடல் இருக்கும். ஸோ அப்ப அந்த ஸ்ட்ராடல் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கறதுக்கு வாய்ப்பு, அத எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பேசிஸ்ல நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறோம். ஸோ கம்ப்ளீட்டா இந்த வீடியோவ நாளைக்கு ஃபுல்லரா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம வந்து மண்டே லெவல்ஸ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சண்டே ஈவினிங் நைட் ஆர் ஈவினிங் வந்து நம்ம ஒரு ஒண்ணு வெபினாருக்கு முன்னாடி ஆர் வெபினாருக்கு பின்னாடி ஒரு லைவ் மாதிரி மேக்ஸிமம் வெபினாருக்கு அப்புறமா தான் இருக்கும். ஸோ வெபினாருக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு லைவ் மாதிரி கண்டக்ட் பண்ணி, ஸோ லைவ் டிஸ்கஷனா வச்சு அதில நம்ம லெவல்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். சப்போஸ் லைவ் வர முடியாத பட்சத்தில வீடியோ அப்லோட் ஆகும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம வந்து லைவ் வந்தோம், இல்ல வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.